முதலமைச்சர் விஜய் தான் முடிவு பண்ணணும். இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கிற நாங்க வேணுமா, இல்ல அவர்களுக்கு அதிகாரிகள், குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் வேணுமான்னு முதலமைச்சர் விஜய் தான் முடிவு செய்ய வேண்டும் என சிபிஎம்மினுடைய மாநில செயலாளர் திரு பே சண்முகம் அவர்கள் ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறார்கள். மிக குறிப்பாக விவரமில்லாத ஆளை எதுக்கு தலைமைச் செயலாளராக வைத்திருக்கிறீர்கள் என்ற அடுக்கடுக்கான கேள்வி. இன்னொரு பக்கம் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களுடைய பேச்சு என்பதும் இப்போது சர்ச்சையாக மாறி இருக்கிறது. அமைச்சர் தெரிந்தே போய், சட்டமன்றம்னா தான் போயின்னு சொல்லக்கூடாது, சரி உண்மைக்கு மாறாக வெளியில தான் அவர் பேசியிருக்காரு, அப்படியான ஒரு கருத்தை அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லி இருக்கிறாரா என்கிற கேள்வியும் வந்திருக்கிறது. நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகளை காப்பாற்ற முயற்சி செய்கிறார்களா தாவேக அரசு, திட்டமிட்டு குறிவைக்கப்பட்டார்களா இடதுசாரிகள்? விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் விளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு மாபெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சிபிஎம்மின் சார்பாக பல்வேறு இடங்கள்ல, மாவட்ட தலைநகரங்கள்ல அவங்க போராட்டம், யாரை கண்டித்து? தாவேக அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கண்டித்து. அந்த போராட்டம் இப்போது தாவேக அரசுக்கு எதிரானதாகவே மாறி நின்று இருக்கிறது. ஏன்னா அதிகாரிகள் என்னதான் சொன்னாலும் கேட்டு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல பொலிட்டிக்கல்லாக அதனை எதிர்கொள்ள வேண்டியது முதலமைச்சர் விஜய் தானே. அப்புறம் என்ன அதிகாரிகள் இன்னும் எவ்வளோ நாள் அதிகாரிகளை காப்பாற்றுறது என்கிற நிலைக்கு வந்துட்டாங்களான்னு தெரியல. இங்கே சென்னையில் நடந்த கோஷத்துலலாம் எழுப்பப்பட்டது, ஜனநாயகனே ஜனநாயகனே வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க அப்படின்னுட்டு அது ஒரு கோஷமாக இருக்கிறது. உரிய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கையை எடுத்துடுங்க அப்படின்ற மாதிரி, தக்க நடவடிக்கை எடுக்கணும் என்றெல்லாம் கோஷம் எழுப்பப்படுகிறது. வாயத்தரங்க சிஎம் சார் இதற்கு முன்பாக பதாகைகளோடு எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்திற்குள் போனார்கள், போக முயற்சி செய்தார்கள். உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க, பதாகை வாசல் வரைக்கும் தான் அலோவ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளுக்குள்ளே நீங்கள் அதெல்லாம் கொண்டு போனோம்னா அதில் நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியும் விதிகளின்படி. ஸோ இப்போ நீங்கள் ஜனநாயகனே ஜனநாயகனே வாயை திறந்து பேசுங்கள்னு கேட்பது இந்த ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சிபிஎம்மினுடைய தலைவர்கள் மற்றும் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தான் இந்த விஷயத்தை இப்போது எழுப்பியிருக்கிறார்கள். அதனோடு கூட சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா பே சண்முகம் அவருடைய பேச்சினுடைய முக்கியமான சாராம்சம், அது காடா கூட வைரலாக செய்தி ஊடகங்களில் பதிவாயிருக்கு. எங்களுடைய ஆதரவால் தான் இந்த ஆட்சி நீடித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தாவேக ஆட்சி, முதலமைச்சராக விஜய் இருக்கிறார் என்பது இந்த ஆட்சி நீடிப்பதற்கே நாங்கள் தான் காரணம். நாங்கள் வேண்டுமா, அதிகாரிகள் வேண்டுமா என்பதை தாவேக அரசு முடிவு செய்ய வேண்டும். யார் வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டியது முதலமைச்சர் விஜய் தான் என்று சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் பேச்சு அப்படின்ட்டு இந்த பக்கம் சண்முகம் அவர்களோட ஆதரவு கோரப்போனிய சமயம் நினைக்கிறேன் திரு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அந்த புகைப்படமும், அந்த பக்கம் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் அவர்களுடைய புகைப்படமும் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ என்ன கேள்வி வரும்னா, எதற்காக இப்போ இவ்வளவு தூரம் வந்ததற்கு என்ன காரணம் என்பது தான் ரொம்ப முக்கியமானது. 2 சுற்றறிக்கைகள், நீங்கள் 2 அதிகாரிகள் மீது பழியை போட்டு அப்படியெல்லாம் தப்பிக்க முடியாது என்கிற நிலைக்கு கொண்டு வந்து நின்றிருக்கிறது. என்னென்ன சுற்றறிக்கை? ஒன்று, குஜிலியம்பாறையில் அந்த வட்டாட்சியர் அனுப்பியது, தாசில்தார் அனுப்பிய சுற்றறிக்கை. எந்தெந்த கிராமத்தில் யார் யாரெல்லாம் சிபிஐ, யார் யாரெல்லாம் சிபிஎம் என்று மொத்தமாக கணக்கெடுத்து நீங்கள் இன்று மாலைக்குள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும்னு குஜிலியம்பாறையில் அவர் அனுப்பியது. அந்த சுற்றறிக்கை தொடர்பாக இன்றைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார். அது நமக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, இதில் யாருக்கும் அவர் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக அந்த அதிகாரி இப்படிப்பட்ட ஒரு சுற்றறிக்கையை அனுப்பிவிட்டார்னு அதிகாரிகளுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு மாண்புமிகு அமைச்சர் வர்றாரு. அதாவது ஒரு சுற்றறிக்கை சொந்த விருப்பு வெறுப்பில் அனுப்பிட்டாருன்னா இப்போ அது சரியா தவறா? மிக கண்டிப்பாக அது தவறு தானே. அப்போ அவரின் மீது என்ன நடவடிக்கை அப்படின்னா, எங்கே கோளாறு வந்ததுன்னா, அவர் பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோமே, அவராக அனுப்பிவிட்டார், அனுப்பினதற்கு என்ன, அப்போ சொந்த வெறுப்பின்படி ஒரு அதிகாரி செயல்பட்டால் அவர் மீது துறை ரீதியாக என்ன நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அடுத்து ஒரு வார்த்தை போடுறார், அவருக்கு இன்னும் 6 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறார். 6 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறாருன்னா ரொம்ப சீனியர் அவர், ஆக்சுவலாக ரொம்ப சீனியரான ஒரு அதிகாரி. அப்போ அவர் இன்னமும் பண்படாமல் இருக்கிறார். அரசினுடைய விருப்பு வெறுப்பு சார்ந்த அவர் அரசில் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு என்பதை கொண்டு வருகிறார்னா, இப்படிப்பட்ட அதிகாரி இருந்து எடுத்த முயற்சிகள், அவருடைய முடிவுகள், அரசினுடைய நிர்வாகம் சார்ந்து செயல்பட்டதெல்லாம் இப்படியான விருப்பு வெறுப்புகளோடு இருந்ததா? ஏதாச்சும் இளம் அதிகாரியாக இருக்காரு, அவருக்கு அந்த புரிதல் இல்லாமல் போயிடுச்சுன்னா கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. 6 மாதம் ரிட்டையர்மெண்ட்னா சரி, 6 மாதம் ரிட்டையர் ஆகிறவருக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் இந்த பிரச்சனையை முடிச்சுக்கோங்க என்று கேட்க வருகிறாரா அமைச்சர் நிர்மல்குமார் என்கிற
கேள்வி வருகிறது. இதுக்கு அடுத்தபடியாக அதோட நின்றுதானா கிடையாது, இதுக்கு கூடுதல் கேள்வி பதில் அதனோட சேர்ந்து வருது. என்ன விஷயம்னா, அவருக்கு நாங்கள் ஐயா சண்முகம் அவர்கள்ட்ட பேசிட்டேன், அவரின் மீது விசாரணைக்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டிருக்குன்னா, ஆரம்பத்தில் என்ன தெரியுமா, சண்முகம் அவர்கள் இந்த சம்பவம் நடந்ததும் அவர்கிட்ட இந்த ஹிந்துவில் இருந்து அவருடைய ஒப்பீனியன், அவருடைய கருத்தை கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது என்ன சொல்கிறார், அவரின் மீது சஸ்பென்ஷனில் போடுவதாக என்கிட்ட ஃபோனில் தகவல் தெரிவித்தாங்க அரசு தரப்பில் என்கிற பார்வையை திரு பே சண்முகம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்போ இது எங்கிருந்து வரும் அப்படின்னா, அதில் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, திரு பே சண்முகம் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அவரிடம் சொல்லப்பட்டது நடவடிக்கை எடுத்து விட்டோம், சஸ்பென்ஷன்லேயே போடுவோம். ஆனால் அவருடைய அந்த இது வித்ட்ரா பண்ணதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் சொன்னதன்படி அந்த வித்ட்ராயல்ங்கிறது முடிஞ்சிருச்சு. அவரை துறை ரீதியிலாக தான் மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ அது வந்து வெறும் டிரான்ஸ்ஃபராக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. வேற ஒரு துறையில் நீங்கள் அங்கே பயிற்சி பண்ணது போதும், உங்களை நாங்கள் வேறு இடத்துக்கு மாற்றுறோன்னு இங்கே கொண்டு வந்து அவங்க நிப்பாட்டுறாங்க. இதில் இன்றைக்கு நிர்மல்குமார் அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறார், மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாமல் இதை அவர் செய்து விட்டார் என்று குறிப்பிடுகிறார். இது அதை விட அபாயகரமானது. மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாமல் சொல்லாமல் ஒரு தாசில்தார் அதை செய்ய முடியுமா? என்ன கேள்வி வரும்னா, அந்த மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாமல் செய்து விட்டார் என்பதே மிக மிஸ்லீடிங்காக இருக்கான்னு கேள்வி வருது. ஏனென்றால் அந்த சுற்றறிக்கையை பார்ப்போம், அதில் 4வது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இந்த சுற்றறிக்கை குஜ்லியம்பாறையில் 4/18/2026 வெளியிடுறாரு. அவர் அந்த ஐயாசாமி என்கிறவர் வெளியிடுறாரு. அதில் பெறுநர்னு லாஸ்ட்டில் 4 பேருக்கு 2 CC போட்டிருக்காரு பாருங்க. முதல்ல இருக்கிறது வருவாய் ஆய்வாளர்கள் கோட்டாநத்தம், பாளையம், கோவிலூர். 2வது தலைமையிடத்து துணை வட்டாட்சியர், மண்டல துணை வட்டாட்சியர். 3வது பழனி வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு தகவலுக்காக பணிந்து அனுப்பப்படுகிறது. 4வது தான் மிக முக்கியமானது, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு தகவலுக்காக பணிந்து அனுப்பப்படுகிறது. அப்போ நேரடியாக திண்டுக்கல்லினுடைய கலெக்டருக்கு தெரியாமல் அவர் செய்து விட்டாருங்கிறது, செய்ததை உரிய முறையில் ஃபார்மலாக நிர்வாக ரீதியிலாக கலெக்டர் அலுவலகத்துக்கு தகவல் அனுப்பிவிட்டு தான் இப்படியான பேச்சை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக பார்க்கிறோம். அப்போ அமைச்சர் நிர்மல்குமார் இன்றைக்கு பிரஸ் மீட்டில் உண்மைக்கு மாறான தகவலை சொல்லி இருக்கிறாரா, மிஸ்லீடிங்காக ஒரு பொய்யை பேசியிருக்கிறாரா என்கிற கேள்வி இதனோடு நமக்கு சேர்ந்து எழுகிறது. இப்போ அவர்கள் இதற்கு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ இடதுசாரிகள் அடுத்து எங்கே வராங்க, இதை விட ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னா, இந்த மாணவர்கள், நீங்கள் இந்த கணக்கெடுப்பு கூட கட்சி தொண்டர்களை குறிவைத்து திட்டமிட்டு செய்யப்படுகிறது. ஒரு கோட்டாட்சியர் அவருக்கு புரிதல் இல்லைன்னா, ஆனால் அது அதையும் தாண்டி இந்த பக்குங்கிறது தலைமைச் செயலாளரை நோக்கி போகிறது. தலைமைச் செயலாளருடைய அந்த குறிப்பிட்ட அறிக்கை ஏன்னா, சட்ட ஒழுங்கு தொடர்பாக ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் ஒரு அஜெண்டா, அந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கும் எதை விவாதிக்க போகிறோம் என்கிற அஜெண்டா வரும் இல்லையா, அந்த அஜெண்டாவின் படி பார்த்தால் நம்ம அதனுடைய ஃபர்ஸ்ட் பேஜை பார்க்குறோம். நியூ அஜெண்டா ப்ரொட்டஸ்ட் பை லெஃப்ட் பார்ட்டிஸ் அண்ட் தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற வகையில் போடப்பட்டிருக்கிறது. லெஃப்ட் பார்ட்டிஸ் காக்ரோச் ஜனதா பார்ட்டிஸ் தொடர்பாக சீஃப் செக்ரட்டரி இன்சிஸ்ட் பண்ணுறாரு என்னென்னா, இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆப்ரேஷன், பல்வேறு துறைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பு என்பது தேவை. எதற்குனா, ஸ்கூல் எஜுகேஷன் பள்ளிக்கல்வித்துறை, ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வித்துறை மற்றும் காவல்துறை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கூட, ஆஸ் வெல் அஸ் த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதனோட சேர்த்து மாவட்ட நிர்வாகம் என 4 பேரும் இணைந்து டு ஒர்க் ஜாயிண்ட்லி டு ப்ரிவெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், யார் யார், இளைஞர்கள், மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத், அவர்களை தடுக்க வேண்டும், டு சக்கம்பிங் டு த அர்ஜ் டு பார்ட்டிசிபேட் இன் ப்ரொட்டஸ்ட் அண்ட் அஜிடேஷன்ஸ், போராட்டங்களிலும் அங்கே கிளர்ச்சிகளிலும் ஈடுபடக்கூடியதற்கு எதிராக அதை தடுப்பதற்கு, அதனோடு மாணவர்களும் இளைஞர்களும் போய்விடக்கூடாது என்பதற்கு உரிய நடவடிக்கையை நாம் எடுக்க வேண்டும் என ஆக்ஷன் டிஜிபி தமிழ்நாடு, அசிஸ்டன்ட் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஹோம், PND ACS ஸ்கூல் எஜுகேஷன் அண்டு ACS ஹையர் எஜுகேஷன் ஆகிய 4 பேருக்கும் சர்க்குலர் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டதாக ஒரு விஷயம் பகிரப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா SFI மற்றும் AASF, AASA, இந்த பக்கம் DYFI, அதாவது CPI மற்றும் CPM-இனுடைய இளைஞர் மற்றும் மாணவர் அமைப்புகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கி AASF நினைக்கிறேன், அவங்க வந்து போய் இது சம்மந்தப்பட்ட உயர்கல்வித்துறையினுடைய அந்த செயலாளர் அலுவலகத்தை, ஆணையரகத்தையே முற்றுகையிடுகிற போராட்டத்தில் போய் கைதானதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் SFI அவங்க தரப்பில் போராட்டத்தை
முடுக்கி விட்டிருக்கிறார்கள். இந்த லெட்டர் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, அந்த லெட்டர் ஒன்று அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. இந்த லெட்டரை விவாதத்தில் கலந்து கொண்ட தவேகா ஆதரவாளர் ஒரு இல்லை இந்த லெட்டர் அப்படிலாம் வரலன்னுலாம் அவர் சொன்னார். இன்னைக்கு ஐயா பே சண்முகம் தெளிவாக அது தலைமைச் செயலாளர் தரப்பில் இருந்து தான் போயிருக்குன்ட்டார். நீங்கள் அப்படின்னா வாபஸே வாங்கியிருக்கக்கூடாது. தவறான லெட்டரை, யாரோ போலியாக தயாரித்த லெட்டரை வாபஸ் வாங்குவதற்கு உங்களுக்கு என்ன தேவை வந்ததுன்னு வரும். ஸோ அதில் ஸ்பெஷல் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் அவர்களுடைய கடிதம் அவங்க என்ன குறிப்பிட்றாங்க, லா அண்ட் ஆர்டர் மீட்டிங் ஃபார் த மந்த் ஜூலை 2026 ஹெல்ட் ஆன் 28/7/2026 மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் கம்யூனிகேட்டட் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் கால்டு ஃபார். அதில் பார்த்தீங்கன்னா I am directed to enclose a copy to the reference cited to the request you to take necessary action on the following items pertaining to Higher Education Department on the minutes of law and order meeting held under the chairmanship of Chief Secretary to Government on 28/7/2026. 28/7 அன்று நடந்ததன்படி ப்ரொட்டஸ்ட் யார் யாருக்கு, ஸ்கூலு, ஹையர் எஜுகேஷன், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இது எல்லாமும் சேர்த்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஜாயின் பண்ணணும் என்பதற்காக உடனடியாக இதில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்கிற ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டை 20/8/2026 அன்றைக்குள் நீங்கள் உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும். திஸ் இஸ் மோஸ்ட் இமீடியட் என்கிற செய்தியையும் போட்டு கையெழுத்து போட்டு அனுப்பப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஸ்பெஷல் செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட். இதனோட சேர்த்து மினிட்ஸையும் நாங்கள் இணைச்சி வைக்கிறோம். குறிப்பாக நீங்கள் அதன் அடிப்படையில் பார்த்துக்கலாம். 5 மணிக்குள்ளே 28/7 நடந்தது, மாலை 5 மணிக்கு என்ன நடந்ததோ அதை உங்களுக்கு அனுப்புகிறோம். உடனடியாக எடுத்து இது தொடர்பாக அடுத்த லா அண்ட் ஆர்டர் மீட்டிங்க்கு முன்பாக ஒரு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட், என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டும்னு பிரின்சிபல் பிரைவேட் செக்ரட்டரி டு த சீஃப் செக்ரட்டரி, அதே போல் சீனியர் பிரின்சிபல் பிரைவேட் செக்ரட்டரி டு பிரின்சிபல் செக்ரட்டரி, பப்ளிக் அண்ட் R&H டிபார்ட்மெண்ட், பர்சனல் அசிஸ்டன்ட் டு அடிஷ்னல் செக்ரட்டரி, இவங்க எல்லாருக்கும் போட்டு அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த விஷயம் டாப் ப்ரையாரிட்டி அப்படின்னு போட்டே வந்திருக்கிறது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த கடிதம் இந்த பக்கம் வெளியிட்டுட்டாங்க. இப்போ இந்த கடிதம் ஃபேக்குன்னு இப்போ வரைக்கும் அரசு அதிகாரப்பூர்வமாக மறுக்கவில்லை. எனவே இந்த கடிதம் உண்மையான கடிதம். உண்மையிலேயே பள்ளி மாணவர்கள் ஸ்கூலுக்குள்ளே கூட பசங்க போராடணும், கேள்வி கேட்கணும், எதிர்த்து வரணும் என்பது கூடாது என இந்த அரசாங்கம் அச்சப்படுவதை தான் இது தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தா, இது கடந்த காலத்தில் முன்னாடியே திரு சுப்பராயன் அவர்கள், கம்யூனிஸ்ட் எம்பி அவர்கள், அவர் பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி அமைந்து ஒரு 2-3 வாரங்கள் இருக்கும். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னன்னா, இந்த அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் குறித்து தனது நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டார். ஆர்எஸ்எஸ் குறித்து இவங்க நிலைப்பாட்டை சொல்லணுமா அப்படின்ற போது தான் இவங்க பாஜகவை கொள்கை எதிரின்னுட்டாங்க. ஆனால் பாஜக அவங்க தனித்து செயல்படுறாங்களா, அவங்க இண்டிபெண்டானா? கிடையாது. பாஜகவுக்கு அதை விட மிகப்பெரிய செயல் திட்டங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் பாஜக குறித்து அது எந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இறையாண்மைக்கு எதிரானது, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை, இறையாண்மை என்பது கூட தவறான வார்த்தை, அந்த வார்த்தையை நான் திரும்ப பெறேன், இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு எப்படி எதிரானது என்பதை குறிப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு தாவேகாவுக்கு என்ன சித்தாந்த ரீதியிலான ஐடியாலஜிக்கல் பொசிஷனிங் இருக்குது என்பதை உடனடியாக முதல்வர் விஜய் விளக்க வேண்டும் அப்படின்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சி நேற்றைக்கு ஒரு போஸ்ட் சுப்பராயன் அவர்கள் சிபிஐ எம்பி போட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சி நடக்கிறது என்பது முழு உண்மை அல்ல. அப்புறம் தோற்றத்தில் தாவேகா ஆட்சி, ஆனால் உள்ளடக்கத்தில் அதிகார வர்க்கத்தின் ஆட்சி தான் நடக்கிறது. அந்த அதிகார வர்க்கத்தை இயக்குவது சங்கிகளின் கருத்தோட்டங்களே. சங்கிகள் அவர்களுடைய கருத்துக்களை கொண்டு வைத்து இன்றைக்கு ஆட்சி நடத்துகிறார்கள்னு சிபிஐனுடைய எம்பி ஐயா சுப்பராயன் அவர்கள் பதிவு செய்கிறார். அந்த அதிகார வர்க்கத்தை இயக்குவது சங்கிகளின் கருத்தோட்டங்களே. அதனால்தான் கம்யூனிஸ்ட் சிந்தனையை கொண்ட மாணவர்களை குறிவைத்து கணக்கெடுக்கிறது. ஆட்சியாளர்கள் 2 வகை. ஒன்று, ஆட்சியாளர்களை அதிகாரிகள் இயக்குவது. 2வது, அதிகாரிகளை ஆட்சியாளர்கள் இயக்குவது. இதில் முதல் வகையைச் சேர்ந்ததே தாவேகா அமைச்சரவை. அதாவது ஆட்சியாளர்களை அதிகாரிகள் தான் இயக்கி கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் மாணவர்களை குறிபார்த்து பட்டியலிட்டதும் குறித்து முதல்வர் வாய் திறக்கவில்லையே, ஏன்? முதல்வர் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். யுஎஸ்ஏவின் ட்ரம்ப் பிளஸ் இந்தியா மோடியிலிருந்து தமிழ்நாட்டு அதிகாரிகள் வரை அச்சப்பட்டு கலங்குவது மார்க்சிய தத்துவ ஞானத்தை தான் தாங்கி நிற்கிற கம்யூனிஸ்டுகளை கண்டுதான். கார்பரேட்டுகளும் அந்நிய நேரடி முதலீடுகளும் ஏகாதிபத்தியங்களும் அஞ்சு நடுங்கி சாகட்டும். தொழிலாளி விவசாய வர்க்க ஒற்றுமை சின்னமான செங்கொடி அதன் போர்க்கொடியே அப்படின்னு கே சுப்பராயன் எம்பி அவர்கள் தன்னுடைய ஒரு அறிக்கையை விரிவாக
விட்டிருக்கிறார். அவருடைய எஃபி போஸ்ட்லேயும் அது இருந்தது. ஸோ இதுதான் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கிறது. என்ன முடிவெடுக்க போகிறார் முதலமைச்சர்? அவரை தாங்கி பிடிக்கக்கூடிய அதிகாரிகளா, அல்லது இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகளா என்றால், பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். அதிகாரிகள் என்று முடிவெடுக்க தான் வாய்ப்பு இருக்கிறது. அந்த முடிவு வரப்போகிறதா, இல்லை இதற்கு என்ன மாதிரி தாவேகா எதிர்வினை ஆற்றுகிறது என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் கூடுதல் அப்டேட்ஸ் வரும்போது விரிவாக அது குறித்தும் பேசலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.